ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஆடி வெள்ளி மாரியம்மனுக்கு பச்சரிசி மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும். அது அரை மணி நேரம் ஊறினக்கப்புறம் நம்ம வீட்டு உள்ளேயே நிழல்ல ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் காய வச்சுக்கலாம். ஒரு 1 hour காஞ்சா போதும். அந்த காயிற டைமில் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கம்பி பதத்துக்கு காய்ச்சணும். அதுக்கப்புறம் பாகை நல்லா ஆற விட்டுறணும். அந்த டைமில் நம்ம பச்சரிசியை அரைச்சிக்கலாம். பச்சரிசியோட ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகை நல்லா வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஊற்றிட்டோன்னா அப்புறம் நிறையா போயிடுச்சுன்னா பதம் கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம விளக்கு மாதிரி ஷேப் பண்ணி நடுவில் சின்னதாக ஒரு குழி பண்ணி அதில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுனா அம்மன் மாவிளக்கு ரெடி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.